ஜிஎஸ்டி வரி குறைப்பால் இந்தியர்கள் 2.5 லட்சம் கோடி ரூபாய் சேமிக்கலாம் என்று கூறும் பிரதமர் மோடி 8 ஆண்டுகளுக்கு முன்பே வரியை குறைத்திருக்கலாமே என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஜிஎஸ்டி வரி குறைப்பு தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர், ஜிஎஸ்டி வரி குறைப்பாலும் வருமான வரி விலக்குக்கான உச்சவரம்பை உயர்த்தியதாலும் இந்தியர்கள் 2.5 லட்சம் கோடி ரூபாயை சேமிக்கலாம் என பிரதமர் கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதைத்தான் தொடக்கத்தில் இருந்தே எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன என தெரிவித்துள்ள அவர், 8 ஆண்டுகளுக்கு முன்பே இதை செய்திருந்தால் இந்திய குடும்பங்கள் பல கோடி ரூபாயை எப்போதோ சேமித்திருக்குமே என்று தெரிவித்துள்ளார். தற்போதைய வரி குறைப்பில் சரிபாதி அளவு மாநில அரசுகளின் பங்கில் இருந்துதான் செய்யப்படுகிறது என்றும், ஒன்றிய அரசு உண்மையை மறைப்பதாலும் பாராட்ட மறுப்பதாலும் சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். மற்றொருபுறம், மாநிலங்களுக்கு நியாயமாக சேர வேண்டிய நிதியை கூட ஒன்றிய அரசு தர மறுப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்தி திணிப்பை ஏற்க மறுக்கும் ஒரே காரணத்துக்காக ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதி மறுக்கப்படுவதை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர், இந்த அநீதி எப்போது முடிவுக்கு வரும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களுக்காக முன்னிற்கும் மாநில அரசுகளை தண்டிப்பதன் வழியாக இந்தியா வளர்ச்சி பெற முடியாது என கூறியுள்ள முதலமைச்சர், கூட்டாட்சி கருத்தியலுக்கு மதிப்பளியுங்கள் என்றும் உரிய நிதியை விடுவியுங்கள் என்றும் வலியுறுத்தியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.